ஹலோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு கேம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். நிறைய பிகினர்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிம்பிளான கேம்ஸ்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேமே காட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்குன்னு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கன்ஃபியூசிங்கான கேமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் நான் காட்ட போகிற நிறைய கேம்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தாங்க இருக்கும். ஆனால் அதுதாங்க வேணும் நம்மளுக்கு. அதுக்காண்டி தான் அந்த சேனலே ஆரம்பித்தேன். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான மூவ்ஸ்லாம் ஏன் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்லாம் இன்டெப்த்தான அனாலிசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ங்க. ஏன்னா இந்த கேமோட கடைசி மூவ் வந்து செஸ் ஹிஸ்ட்ரியிலேயே டாப் 3 மூவ்ஸில் 3rd இடத்துல வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவை பார்த்துட்டு ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் கோல்டு காயின்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சாங்களாம். ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் ஆடியன்ஸ் தாங்க. சரி, அதெல்லாம் ஓகேடா, என்ன கோல்டு காயின்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாங்க, இது வந்து 110 வருஷம் முன்னாடி வந்து விளாண்ட ஒரு கேம் 1912. அதனால அப்போலாம் ஃபாரினர்ஸ்லாம் கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைமா இருக்கும் போல. அப்போ பிராங்க் மார்ஷல் அப்படிங்கிறவங்களுக்கும் ஸ்டீஃபன் லெவிட்ஸ்கி அப்படிங்கிறவங்களுக்கும் நடந்த ஒரு கேம் தாங்க இது. நான் இந்த கோல்டு காயின் மேட்டர் வந்து சும்மா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உண்மையிலே ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க, உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த கேம்ல ஜெயிச்சவங்களே ஆமா இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு கியூட்டான ஸ்டைலிஷான மூவ் தாங்க அது. ஆனால் கோல்டு காயின்ஸ்லாம் தூக்கி வீசுற அளவுக்கு ஒர்த்தான மூவா அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். கேமில் ஸ்டீஃபன் லெவிட்ஸ்கி அப்படிங்கிறவங்க ஒயிட் பீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ராங்க் ஜேம்ஸ் மார்ஷல் அப்படிங்கிறவங்க பிளாக் பீசஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ரூல் படி ஃபர்ஸ்ட் ஒயிட் தான் மூவ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நேற்று தான் நான் வந்து செஸ் பேசிக்ஸோட வீடியோ வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ செஸ்ஸோட பேசிக்ஸ்லாம் தெரியாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டீஃபன் வந்து ஃபர்ஸ்ட் D4 வந்து ப்ளே பண்ணாங்க, குயின் ஸ்பான் ஓப்பனிங். அதுக்கு மார்ஷல் வந்து E6 வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து ஹார்விட்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்லாட்டி பிராங்கோ இந்தியன் டிஃபென்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப ரேரான டிஃபென்ஸ் தான், நிறைய பேர் வந்து இது வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒயிட் வந்து E4 வந்து ரிப்ளை கொடுத்துருக்குங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பான்ஸை வச்சு சென்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் செஸ் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதாதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் வந்து D5 வந்து ப்ளே பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் குதிரையை டெவலப் பண்ணுச்சு. குதிரையை டெவலப் பண்ணதும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் வேணுங்க, இல்லாட்டி இது வந்து இதை வெட்டிரும். ஸோ இந்த பீஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாகவும் குதிரையை வந்து வெளியில கொண்டு வந்துச்சு. பிளாக் வந்து இந்த பீஸை கேப்சர் பண்ணலங்க. நெக்ஸ்ட் அது F3 வந்து ப்ளே பண்ணுச்சு. திருப்பி ஒயிட்டும் எதுவுமே கேப்சர் பண்ணலங்க. ஸோ ஒயிட் நினைச்சிருந்தா இதை கேப்சர் பண்ணலாம், இல்லை இதை கேப்சர் பண்ணலாம். ஆனா எனக்கு இந்த சிப்பாயை கேப்சர் பண்றதுலாம் தேவையில்லை, நான் வந்து பீசஸை டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குதிரையும் டெவலப் பண்ணா. பிளாக்கும் திருப்பி எதையுமே கேப்சர் பண்ணல. ஸோ நீ என்னடா 2 குதிரையை டெவலப் பண்ணிருக்க, நான் இன்னும் எதுவுமே டெவலப் பண்ணல, நானும் குதிரையை வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை வெளில கொண்டு வந்துச்சு. இப்போதாங்க ஃபர்ஸ்ட் பீஸை வந்து கேப்சர் பண்றாங்க. ஒயிட் வந்து இதை கேப்சர் பண்ணுது, அதுக்கு பிளாக்கும் அதை கேப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒயிட் வந்து பிஷப் இங்க கொண்டு வருது. அடுத்தது வந்து கேஸ்லிங் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிளாக் திருப்பியும் ஒரு நார்மல் டெவலப்பிங் மூவ் தான். ஸோ இதாங்க கேஸ்லிங். பிகினர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நேற்று நான் பேசிக்ஸில் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் எந்த பீசஸும் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அது ரெண்டத்தையும் மூவே பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அந்த கிரைட்டீரியா வந்து மீட் பண்ணியிருக்கு. ஸோ உடனே கேஸ்லிங் போட்டுட்டான். நீ மட்டும் தான் கேஸ்லிங் போடுவியா, நானும் போடுறேன் பாரு அப்படின்னு பிளாக் பிளேயரும் ரெடியாகிறாங்க கேஸ்லிங் போடுறதுக்கு. அதுக்கு ஒயிட் வந்து பிஷப் G5 வந்து ப்ளே பண்ணுது, ஒரு நார்மல் டெவலப்பிங் மூவ் தான். அப்புறம் உடனே பிளாக்கும் கேஸ்ல் பண்ணிருச்சுங்க. நெக்ஸ்ட் ஒயிட் வந்து இந்த பீஸை வந்து கேப்சர் பண்ணிருச்சுங்க. ஸோ இதுக்கு பிளாக் வந்து இந்த பீஸை எடுக்கலாம், ஆனால் இப்போ உடனே எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த பானையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த பானை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னா, இந்த பிஷப்பை இங்க கொண்டு வந்து வைக்கலாங்க. ஆல்ரெடி குயினும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்த குதிரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஒருவேளை இந்த குதிரையை வந்து இவன் தூக்கிட்டானா அதுக்கப்புறம் இது வந்து தனியா இருக்கும். இதை வச்சு இதை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த பிஷப்பை வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மூவோட லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போதான் பிளாக் அந்த சிப்பாயை வந்து கேப்சர் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் குதிரை இந்த பிஷப்பை வந்து எலிமினேட் பண்றாங்க. ஏன்னா சில பேருக்கு பிஷப் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா 2 பானை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தனா பிடிக்காது. ஸோ அதனால அதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பண்றதுனால இந்த பான்ஸும் இப்போ வந்து தனியா ஆயிடுதுங்க. ஸோ இந்த பான் வந்து இப்போ ரெண்டும் தனியா இருக்குதா, ஸோ என் கேம்ல வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் இந்த மூவ் வந்து வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அந்த பிஷப் வந்து உடனே அந்த பானை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா இது வீக்கா இருக்கு, எந்த சப்போர்ட்டும் இல்ல. சரி வந்து போய் வம்பிழுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு அட்டாக் வந்து போடுறாங்க இந்த பிஷப். என்னடா பிஷப் இங்க வைக்கிறான், அப்போ குதிரையை வச்சு இதை வெட்டிடலாமா அப்படின்னு கேட்டா குதிரையை வச்சு வெட்ட முடியாதுங்க. குதிரையை வச்சு வெட்டினா இங்க ராணி ஓப்பன் ஆயிரும், இந்த பிஷப்பை வச்சு ராணியை தூக்கிடுவான்.
ஸோ குதிரையை வச்சு அதை வந்து வெட்டவே முடியாது. அதனால இப்போ இதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ராணியை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க மார்ஷல். இப்போ இந்த குதிரை எடுத்து இந்த பிஷப்பை வந்து வெட்டலாம். பின்னாடி வந்து ராணி இல்லை, ஸோ அதனால இந்த பிஷப்பை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. இதை வச்சு வெட்டினாலும் ராணி வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த பிஷப் வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படிங்கறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆகாம பார்க்கணும் அப்படின்னு பின்னாடி எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ கீழே இந்த ரூக் எங்க கொண்டு வந்து இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிஷப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிஷப் வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உடனே பிளாக் வந்து இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து கொண்டு வருது. நம்ம இப்போ பேசியிருந்தோம்ல, இந்த ரூக் இங்க கொண்டு வந்து இங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு. ஸோ அதை வந்து அவங்க முன்னாடியே அனலைஸ் பண்ணி இதுக்கு ரெண்டாவது இன்னொரு சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் நார்மலா ராணியை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராணியை இங்க முன்னாடி வச்சாங்க. அதுக்கு பிஷப் வந்து B4 வந்து ரிப்ளை பண்ணிருக்கு. இந்த பிஷப் மூவ் வந்து எதுக்குன்னா இந்த குதிரையை நவுட்ட முடியாம இருக்கிறதுக்கு தான். இது வந்து எங்கேயாவது மூவ் ஆச்சுன்னா பின்னாடி ராணி வந்து அடி வாங்கும். அதுக்கப்புறம் ஒயிட் இந்த குதிரையை எலிமினேட் பண்றான். அதுக்கு பிளாக் ரூக்கை வச்சு இது கேப்சர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரூக் D1. ஸோ இவன் ரொம்ப நேரமா உள்ள சும்மா தான் தூங்கிட்டு இருக்கான், இவனை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு ட்ரை வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு பிளாக் குயின் C5, அப்புறம் குயின் E2, நெக்ஸ்ட் பிஷப் கிராஸ் இந்த நைட், அப்புறம் பான் கிராஸ் இந்த பிஷப். இப்போ இந்த பான் வந்து ஃப்ரீயா தாங்க இருக்கு. ஸோ பிளாக் வந்து இதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனா ஒயிட் வந்து நான் அதை ஃப்ரீயா கொடுக்கல, நானும் ஒரு பான் எடுக்கிறேன் பாரு, என்னோட டாக்டிக்ஸை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கை வச்சு இந்த பானை கேப்சர் பண்றான். ஸோ ரூக்கை வச்சு எப்படி தைரியமாக இந்த பானை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ திருப்பி இந்த பானை வச்சு இந்த ரூக்கை எடுக்க முடியாது, ஏன்னா பின்னாடி வந்து இந்த ரூக் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வந்து கேப்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செக்மேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க, ஏன்னா ரூக்கை வச்சு மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும், வேற ராஜா எங்கேயுமே போக முடியாது. ஸோ ஒரே ஒரு மூவ் வந்து இந்த ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறது தாங்க. ஸோ அப்படி ரூக்கை வச்சு பிளாக் பண்ணனா அதுக்கப்புறம் இந்த பிஷப்பை வச்சு இங்கே செக் வச்சேன்னா இந்த ராஜா வந்து வெளியில் வர முடியாது, உள்ளே தான் போயாகணும். ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு வெட்டினா மேட் ஆயிருங்க. ஸோ அந்த ரீசன்னால பிளாக் வந்து இதை வச்சு இதை கேப்சர் பண்ணல. என்ன பண்ணுச்சுன்னா இந்த குதிரை தூக்கி இங்க வச்சு இதுக்கு அட்டாக் பண்றான், இதோட ராணியை வந்து அட்டாக் பண்றான். இது வந்து ஒரு செமையான மூவ் தாங்க. ஒயிட் வந்து இதை வெட்ட முடியாது, ஏன்னா ராணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குதிரைக்காக ரூக்கை வந்து கொடுக்க முடியாது. குதிரை வந்து வெறும் 3 பாயிண்ட் தான், ரூக் வந்து 5 பாயிண்ட்ஸ். அதனால என்ன பண்ணுச்சுன்னா ராணி வந்து இங்க போயிருக்குங்க. இதுவும் ஒயிட் சூப்பரா தான் யோசிச்சு ஒரு மூவ் வந்து வச்சிருக்கு. ஸோ இப்போ இது ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வெட்ட முடியாது, ஏன்னா ராணி வந்து இதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து வெட்டிரும். திருப்பியும் நம்ம அந்த பார்த்த மாதிரி அதே சேம் மேட் வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. அதனால பிளாக் வந்து இப்போ இதை வெட்ட மாட்டாங்க. ஸோ இதை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ இதுக்கு மேலே விட்டோன்னா இந்த சோல்ஜர் வந்து இந்த ரூக்கை காலி பண்ணிடுவான். ஸோ ரூக்கை சேவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மூவ் பண்ணாங்க. இதுக்கு மேலே தாங்க கேம் வந்து சூப்பராக சூடு பிடிக்கும். ரூக் வந்து H6ல வைக்கிறாங்க, ராணியை அட்டாக் பண்றாங்க. ராணியை காப்பாற்ற 1 ஸ்டெப் வந்து இங்க மூவ் பண்றாங்க. இப்போதாங்க ஒரு தரமான மூவ் வந்து பிளாக் பிளே பண்ணியிருக்கும். இந்த பிஷப்பை வந்து அப்படியே தூக்கிட்டான். என்னடா இதை இப்படி வெட்டு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா இதை வந்து கேப்சர் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இதை கேப்சர் பண்ணனா அதுக்கப்புறம் குதிரையை வச்சு இங்க செக் வைக்கலாம். ஸோ குதிரையை வச்சு செக் வைக்கிறதும் இல்லாமல் நெக்ஸ்ட் ராணியும் போயிடும். ஏன்னா ராஜாக்கு முதல்ல செக் வச்சிருந்தேன்னா அந்த ராஜாவை தாங்க மூவ் பண்ணும், மற்ற பீசஸை வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ இதை மூவ் பண்ணும்போது ராணி வந்து போயிடும். ஸோ அந்த ரீசன்னால இதை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சரி, அதை தான் கேப்சர் பண்ண முடியாது, இந்த பிளாக்கோட ராணியாவது த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூக்கை வந்து இங்கே வச்சிருந்தாங்க ஒயிட்டு. இதுக்கு தாங்க பிளாக் வந்து ஒரு சூப்பரான மூவ் வந்து பிளே பண்ணிச்சு. அதை பார்த்துட்டு தான் ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் கோல்டு காயின்ஸ்லாம் ஷவர் பண்ணியிருந்தாங்க போல. அது என்ன மூவ்னா குயின் G3. என்னடா இது லூசு மாதிரி வெட்டு கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டக்குன்னு பார்த்த உடனே தோணுங்க. ஏன்னா இந்த சிப்பாயை வச்சும் வெட்டலாம், இந்த சிப்பாயை வச்சும் வெட்டலாம், இதுக்கு இந்த மாதிரி மூவ் வச்சாங்க அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா செம்மையான ஒரு லாஜிக் வந்து இருக்கும் இதுக்கு பின்னாடி. ஃபர்ஸ்ட் இந்த சிப்பாயை வச்சு வெட்டினா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த சிப்பாயை வச்சு இந்த ராணியை தூக்குனா, ஸோ இந்த குதிரையை வச்சு செக் வச்சனா ராஜா வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா இந்த ரூக் வந்து நேரா இருக்கு. ஸோ ராஜா வந்து வெளியில வர முடியாது, உள்ள மட்டும்தான் போக முடியும். ஸோ அப்புறம் இந்த ரூக் கிராஸ் ரூக் வந்து பண்ணனா செக்மேட் ஆயிரும். சரி, இப்போ ரெண்டாவது சினாரியோ அதை வச்சு வெட்டலை, இதை வச்சு வெட்டினா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதை வச்சு வெட்டினாலும் இந்த குதிரையை வச்சு இங்க ஒரு செக் வச்சனா மேட் தான். ஏன்னா ராஜா வந்து இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்க ரூக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த 2 ஸ்கொயரையும். சரி, இந்த 2 சிப்பாயை வச்சு வெட்ட முடியாது, குயினை வச்சு வெட்டலாம் அப்படின்னு வெட்டினாலும் இதை வச்சு செக் வைப்பான். திருப்பியும் அதே குதிரையை வச்சு தாங்க மூவ். ஸோ இந்த மூவுக்கு ராஜாக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு, இங்க வந்து போகும். இங்க போச்சுன்னா இந்த குதிரையை வச்சு இந்த ராணியை வெட்ட
வெட்டலாம். ஸோ அப்படி வெட்டும்போது இதை வச்சு குதிரையை கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா பின்னாடி ரூக் இருக்கு, ஓப்பன் செக் இருக்கும். சரி அதை வச்சு வெட்டல, இதை வச்சு வெட்டுறனாலும் இது வந்து இதை கிராஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் செக்மேட் தான். இந்த மூவுக்கு ராஜாக்கு வேற வழியே இல்லைங்க, இங்க மட்டும்தான் வர முடியும். அப்படி வந்தானா திருப்பியும் ஒரு செக் வச்சு ராஜா இங்க போய் அதுக்கப்புறம் ரூக் வந்து இங்க வந்துச்சுன்னா ஸோ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணப்படும். கடைசி என்ன இருந்திருக்குன்னு பாருங்க, பிளாக்ட ஒரு குதிரை வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒயிட் வந்து புரிஞ்சுக்கிட்டு பிளாக் இந்த மூவ் வச்ச உடனே ரிசைன் வந்து பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய ஆளுங்க விளையாடும்போது யார்கிட்டயாவது ஒரு பீஸ் வந்து கம்மியாயிருச்சுன்னா அவங்க வந்து 99% வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்கலாம் பயங்கரமா விளையாடுவாங்க. ஸோ எப்படியும் ஒரு பீஸ்லாம் கம்மியா இருந்தனா நம்ம எப்படியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு டீசெண்டா அவங்களே ரிசைன் பண்ணிடுவாங்க. இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போடுங்க தயவு செஞ்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு டீசர் தான். ஸோ இதை விட பயங்கரமான கேம்ஸ்லாம் இன்னும் நிறைய வருதுங்க பின்னாடி. அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் பிளேயர் வந்து யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட கேம்ஸ் எடுத்து வேணா நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இன்னொரு போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.